வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆனந்தி மற்றும் ஆர்.கே. சுரேஷ் நடித்த ஒயிட் ரோஸ் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வர கணவன் அஷ்ரஃபோட மனைவி திவ்யாவும் அவங்க பொண்ணு தியாவும் ஜாலியா ஊர் சுத்துறாங்க. ஒரு நாள் 3 பேரும் வெளியே போகும்போது காவல்துறை தீவிரவாதி மேல நடத்துற என்கவுண்டர்ல தவறுதலா நம்ம அஷ்ரஃப் மேல குண்டடிப்பட்டு இறந்து போறாரு. இறந்து போன அஷ்ரஃப் வாங்கின கடனுக்கு திவ்யாவால சரியா வட்டி கட்ட முடியாதனால அவங்க பொண்ணு தியாவை கடன்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் 2 நாள்ல பணத்தை செட்டில் பண்ணலனா வெளிநாட்டுல உங்க பொண்ணை வித்ருவோன்னு சொல்றதுனால அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக கால்கள் வேலைக்கு திவ்யா ஜாயின் பண்றாங்க. திவ்யாவோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரே சைக்கோ கொலைகாரன்னு தெரியாம அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. கடைசியா நம்ம திவ்யா அந்த சைக்கோ கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அவங்க பொண்ணை கடன்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துனாங்களான்னு தான் படத்தோட மீறி கதை. இப்ப நம்ம முழு படத்தையும் பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில ஒரு கால்கள் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு சிவப்பு கார் வருது, அதுல அவங்க ஏறி போயிடுறாங்க. அடுத்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ல அந்த நபரும் அந்த கால்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம ஒரு மயக்க ஊசியை எடுத்து அவங்க கழுத்துல குத்திடுறாங்க. மயக்கமான அந்த கால்கள் உடம்பு ஃபுல்லா கவர் மூலமா கவர் பண்ணிட்டு காலை பிடிச்சி தரையிலேயே அவங்க பாடியை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்து ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்க ஒரு டேபிள்ல அவங்கள படுக்க வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கத்தி எடுத்து நேரா அவங்க கழுத்தை வெட்ட போகும்போது சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அடையார் பிரிட்ஜுக்கு கீழே அந்த கால்களோட உடம்போ துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஒரு சாக்கு மூட்டையில கிடைக்குது. அந்த பாடியை போலீஸ் வந்து பார்க்கும் போதுதான் அதுல சுண்டு விரலை மட்டும் வெட்டி எடுத்திருக்க விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஏற்கனவே இந்த மாதிரி நடத்திருக்கிறதுனால அதே ஆளுதான் இதை பண்ணிருப்பாருன்னு சொல்லி உயர் அதிகாரி கிட்ட அந்த போலீஸ் சொல்றாரு. திவ்யான்ற கால்களோ ஒருத்தருக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்ததை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல துபாயில இருந்து திரும்ப வர அவங்க ஹஸ்பண்ட் அஷ்ரஃபோ நம்ம திவ்யாவையும் அவங்க பொண்ணு தியாவையும் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு திவ்யாவுக்கு பர்த்டேன்றதுனால சர்ப்ரைஸா கேக் ஆர்டர் பண்ணி அங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப திவ்யாவுக்கு மோதிரமும் பிரசன்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் பீச் பல இடங்களை சுத்தி பார்த்துட்டு நைட்டு நேரா வீட்டுக்கு பைக்ல போயிட்டு இருக்காங்க. வர வழியில ஒரு இடத்துல பேரிகேட் போட்டு அதுக்குள்ள ஒரு போலீஸ் டீமும் ஒரு தீவிரவாதியை போட்டு தள்ளுறதுக்காக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அஷ்ரப்போ அவங்க ஃபேமிலியோட பைக்கை ஓட்டிட்டு உள்ள நுழைய தவறுதலா அவர் தாயில குண்டடிப்பட்டு ஸ்பாட்லயே இறந்து போறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா போலீஸ்க்கு கெட்ட பேர் வந்துருன்றதுனால அஷ்ரஃபையும் தீவிரவாதி லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறாங்க. 3 மாசம் கழிச்சு நம்ம திவ்யாவோ அவங்க பொண்ணுக்கே சாப்பாடு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது 3 மாசம் வாடகை கேட்டு அவங்க ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் பண்றாரு. இதனால அவங்க நெய்பர் கால் சென்டர்ல ஒர்க் பண்ற பொண்ணும் வாடகைக்காக கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லி ஹவுஸ் ஓனரை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நம்ம திவ்யாவுக்கும் தியாவுக்கும் சாப்பிடுறதுக்காக இட்லி வாங்கி கொடுத்துட்டு பழசையும் நினைச்சிட்டு இருக்காம உன் பொண்ணு தியாவுக்காக நீ வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. திவ்யாவோ அவங்க பேரண்ட்ஸ் எதிர்த்து தான் லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அதனால பழனியில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக அவங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க அப்பாவோ வீட்டு வாசல்லையே அவங்க 2 பேரையும் நிறுத்தி என் பொண்ணு செத்து 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பிடுறாரு. திவ்யாவோ அவங்க நெய்பர் கால் சென்டர்ல ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட ஏதாவது வேலை வாங்கி தர சொல்லி கேட்க அவங்களும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் திவ்யாவோ ஈவினிங் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்கூல் முடிச்சு அவங்க வர்ற பொண்ணு கிட்ட இன்னும் 2 மினிட்ஸ்ல வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன், வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க. வந்து வெளியே பார்த்தா அவங்க பொண்ணை காணோம். கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி திவ்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் கடன்காரன் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா நம்ம திவ்யாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதாலும் 6 மாசமா வட்டியும் கட்டாதனால அந்த கடன்காரனும் நம்ம திவ்யாவை கடத்திட்டு போயிருக்காரு. நம்ம திவ்யாவும் அந்த கடன்காரனை அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணி கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி அவங்க பொண்ணை திருப்பி கேட்க அவரோ இன்னும் 2 நாள்ல நீ பணத்தை செட்டில் பண்ணனா உன் பொண்ணு நீ மறந்துட வேண்டியதா, ஏன்னா அவரெல்லாம் வெளிநாட்டுல விற்க போறதா சொல்றாரு. இதனால திவ்யாவோ என்ன பண்றதுன்னு தெரியாம மொட்டை மாடியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்கள சந்திக்கிற அந்த கால் சென்டர் பொண்ணும் நீ நினைச்சா 2 நாள்ல அந்த பணத்தை ரெடி பண்ணலான்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நான் கால் சென்டர்ல ஒர்க் பண்ணல, நான் கால்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன். இதை நான் பண்றது நல்லதுன்னு சொல்லல, ஆனா தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதனால திவ்யாவும் அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த கால்கள் வழியில ஜாயின் பண்றாங்க.
சொல்றாங்க. அவங்க நெய்பரும் திவ்யா கிட்ட ஒரு கிரீன் ஃப்ராக்கை கொடுத்து போட சொல்லிட்டு ஒரு போட்டோவும் எடுத்து புரோக்கர் குமார்னு ஒருத்தர்கிட்ட அந்த போட்டோவும் அனுப்பி அவர்கிட்ட நம்ம திவ்யாவோட நம்பரையும் கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குமார் நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்க, கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரெட் கலர்ல கார்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் திவ்யாவோ கால் கேரா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சொன்ன ரெட் காரும் வருது. அதுல நம்ம திவ்யா ஏறுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே சுரேஷ் இருக்காரு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம திவ்யாவோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. இங்க ஆர்கே சுரேஷோ சரக்கு அடிச்சுக்கிட்டு போதை மருந்து எடுத்துட்டு சோஃபால உட்காந்துருக்காரு. உள்ள ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம திவ்யாவோ அவங்க ஹஸ்பண்ட் கிஃப்டா கொடுத்த மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ணும் போது அது தவறி கீழே விழுகிறது. அப்ப தரையில பெண்ணோட வெட்டப்பட்ட ஒரு சுண்டு விரல் கிடக்கிறத பார்த்து பயந்து போன நம்ம திவ்யாவோ கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்றாங்க. அந்த போனை அட்டென்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் ஒரு தெரியாத ஆளோட கார்ல ஏறி தெரியாத இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க அவர் ரெஸ்ட் ரூம்ல ஒரு பெண்ணோட வெட்டுப்பட்ட சுண்டு விரல் கிடக்கிறத பார்த்த உடனே தான் அவன் என்னையும் கொண்டுருவான்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப தெரியாதவங்க கூட ஏன் கார்ல ஏறி போனீங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க இப்ப எதுவும் அதை பத்தி கேட்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் திவ்யாவோட போன் நம்பரை வாங்கி அந்த லொகேஷனை ட்ராக் பண்றாரு. அந்த நேரத்துல சிக்னல் சரியா கிடைக்காதனால எக்ஸாக்ட் லொகேஷனை அவங்களால ட்ராக் பண்ண முடியல. அப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட திவ்யாவோ எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அதுவும் நான் பினான்சியர் சிங்கப்பெருமாள் கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால என் பொண்ணை அவர் கடத்திட்டு போயிட்டாரு. இன்னும் 2 நாள்ல இந்த பணத்தை செட்டில் பண்ணலனா என் பொண்ணை வெளிநாட்டுல வித்துருவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டரோ உங்களையும் உங்க பொண்ணை காப்பாத்திடலாம், பயப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அப்ப ஆர்கே சுரேஷும் இன்னும் நம்ம திவ்யா வராதனால பாத்ரூம்ல போய் கதவை தட்ட நான் இப்பதான் குளிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லி நம்ம திவ்யா சொல்லி அனுப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் நம்ம திவ்யா இருக்கிற துறைப்பாக்க ஏரியால பெட்ரோல் வண்டியை அனுப்பிச்சு அங்க பார்க்க சொல்றாரு. இங்க அங்க அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம திவ்யாவோட நம்பரை கொடுத்து அவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸை எடுக்க சொல்றாரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம திவ்யாவோட போன் நம்பரோ 2 மாசத்துக்கு முன்னாடி தீவிரவாதின்னு சுட்டுக் கொல்லப்பட்ட அஸ்ரஃபோட பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம உயரதிகாரியோ நம்ம இன்ஸ்பெக்டரும் அவங்க டீம்ல இருக்கிற 3 பேரை சேர்ந்து இன்னைக்கு நைட்டு வர தீவிரவாதியை என்கவுண்டர்ல போட்டு தள்ள சொல்றாங்க. இவங்களும் பேரிகேட வச்சு அதுக்குள்ள அந்த தீவிரவாதியை சுட்டுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அஷ்ரப் அவங்க ஃபேமிலியோட பைக்ல உள்ள வந்துடுறாரு. இதனால குண்டடி தவறுதலா நம்ம அஷ்ரஃபோட தலையில பட ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உயரதிகாரியோ நீங்க தீவிரவாதியை சுட்டு கொண்டிருந்தாலும் நீங்க ஒரு அப்பாவியான சுட்டு கொண்டதுதான் இங்க பெருசா பேசுவாங்க, அதனால தற்காலிகமா நீங்க இந்த கேஸ்ல இருந்து எல்லாரும் விளையுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு திவ்யாவோட போன்ல கடைசியா குமார்ன்ற ஒருத்தர் தான் 2 தடவை கால் பண்ணிருக்க விஷயம் தெரிய வருது. இதனால அவரோட நம்பரையும் லொகேஷனையும் அவங்க டீம்ல இருக்க ரேகான்னு ஒருத்தவங்க தான் இப்ப துறைப்பாக்கத்துல இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொடுத்து குமாரை விசாரிக்க சொல்றாங்க. குமாரோட லொகேஷனுக்கு போய் அவரை பத்தி விசாரிக்கிற ரேகாக்கு அவர் ஒரு புரோக்கர்னு தெரிய வருது. நம்ம திவ்யான்ற பொண்ணோ இன்னைக்கு தான் புதுசா கால்களா ஜாயின் பண்ணதாவும் அவரும் ஒரு ஆள் தெரியாத நபர் கிட்ட தான் அனுப்பிச்சதாவும் அவரோட நம்பர் மட்டும் இருக்குன்னு சொல்லி அந்த நம்பரை நம்ம ரேகா கிட்ட குமார் கொடுக்குறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரேகா நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஷேர் பண்றாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் ஆர்கே சுரேஷ்க்கு கால் பண்றாரு, ஆனா அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் நம்ம திவ்யா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தொடர்ந்து ஆர்கே சுரேஷ் கதவை தட்டிட்டு இருக்கதாவும் நான் உள்ள எந்த நேரத்திலையும் வந்து கொலை பண்ணிடுவான்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும் உள்ள ஏதாவது ஆயுதங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்க அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதனால பிளஷ் டேங்க் கவரை முதல்ல கலட்ட சொல்றாரு. அவங்க அதை தூக்குறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொன்ன உடனே அப்ப நிச்சயமா அது பீங்கானால தான் இருக்கும், 2 கையை வச்சு தூக்க சொல்றாரு. அப்ப அந்த நபர் கதவை தொட்டு உள்ள வரும்போது இந்த பீங்கானாலேயே வேகமா அவர் தலையில ஓங்கி அடிக்க சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஆர்கே சுரேஷும் கதவுக்கு நடுவில் சுத்தியாலேயே அடிச்சு ஓட்ட போட்டு அதுக்குள்ளேயே கையை உள்ள விட்டு கதவை திறந்து உள்ள வராரு. வந்த உடனே நம்ம திவ்யாவும் கையில இருக்க பீங்கான எடுத்து ஓங்கி தலையில அடிச்சுட்டு வெளியே ஓடி போறாங்க. அது எதுவுமே ஆகாத மாதிரி மறுபடியும் பின்னாடி துரத்திட்டு வந்து நம்ம திவ்யாவோட கழுத்தையே பிடிச்சிடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பிளேட்டை எடுத்து கையில அடிச்சுட்டு அங்க இருந்து நம்ம திவ்யா எஸ்கேப் ஆகி போய் வெளியே போகிறதுக்கான கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஆர்கே சுரேஷோ கையில இருக்க சுத்தியில எடுத்து நேரா திவ்யா நோக்கி ஏறிய அந்த சுத்தி நேரா திவ்யாவோட தலையில பட்டு
கொஞ்சம் ரத்தம் வடிச்சு அவங்க கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப ஆர்கே சுரேஷோ திவ்யாவோட காரை பிடிச்சி தலையிலேயே ரத்தம் ஒழிகிறதோட தரத்தரன்னு இழுத்துட்டு போறதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷோ அவர் போனை ஆன் பண்ணிட்டு அவரோட கார் எடுத்துட்டு ஓயாமர் சைட்ல போயிட்டு இருக்காரு. இவர் போன் ஆன் பண்ண விஷயம் அங்க கண்ட்ரோல் ரூம்ல தெரிஞ்சதுனால அவர் லொகேஷனை ட்ராக் பண்ணி அவருக்கு பின்னாடியே நம்ம இன்ஸ்பெக்டரும் போறாரு. ஆர்கே சுரேஷோ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ரோட்டுக்கடியில டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப பின்னாடியே அவர் நம்ம இன்ஸ்பெக்டரும் அவருக்கு பின்னாடி காரை நிறுத்திட்டு நம்ம ஆர்கே சுரேஷ்க்கு கால் பண்ண அவரும் காலை அட்டன் பண்றாரு. உடனே இதான் அந்த நபர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஆர்கே சுரேஷை நிக்க சொன்ன அவர் பயந்து ஒரு ரூடியை போட்டுக்கிட்டு வேகமா ஒரு சந்துக்குள்ள ஓடுறாரு. அவரை துரத்துக்கிட்டே நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஓடுறாரு. அந்த சந்துக்குள்ள 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. கடைசியா நம்ம ஆர்கே சுரேஷோ கீழே கிடைச்ச கம்பியை எடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரோட இடுப்புலயே குத்திடுறாரு. பதிலுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும் நம்ம ஆர்கே சுரேஷை சுட்டுறாரு. 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன காயன்றதால கட்டு போட்டு உடனே சரியாயிருது. நம்ம ஆர்கே சுரேஷ்கோ கஷ்டப்பட்டு அந்த புல்லட்டை இப்போ எடுத்ததுனால இப்போ அவரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம ரேகாவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏன் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா, ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து நீங்க டைரக்டா போனீங்கன்னு கேட்க நம்ம கொன்ன அஷ்ரஃபோட ஒய்ஃப் தான் அவங்கன்னு சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரோ நம்ம ரேகா கிட்ட திவ்யாவோட பொண்ணை சிங்கப்பெருமான்ற ஃபினான்சியர் கடத்தி வச்சிருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை மீட்டு கூட்டுவாங்கன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல ஆர்கே சுரேஷை பார்த்த ஒரு லேடி டாக்டரோ ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போதுதான் இவர் பேர் திலீப், எங்க கூட தான் மெடிசன் பண்ணதா சொல்றாங்க. காலேஜ்ல திலீப்போ யார் கூடயும் பேசாம பழகாம தனியா தான் இருப்பான். அப்ப 3rd இயர்ல பூரி மெடிக்கல் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த காலேஜ்ல சுவாதின்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணா. அந்த பொண்ணு பார்த்த உடனே திலீப்க்கு பிடிச்சு போயிடுச்சு. அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா சுவாதியோ அவங்க ஊருக்கார பையன் சந்தீப் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பிடிக்காத நம்ம திலீப்போ சந்தீப்பை போட்டு அடிச்சிடுறாரு. இதனால காலேஜ்லயும் ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டு இதுக்கு மேல ஏதாவது நடந்தா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. சுவாதியும் திலீப் கிட்ட இனிமேல என் லைஃப்ல என்டர் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திலீப்பும் சுவாதி மேல இதனால ரொம்ப கோபமா இருக்காரு. இந்த நேரத்துல தான் சுவாதி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் கடைசியில இறந்தும் போறாங்க. இறந்து போன சுவாதியோட கையை எடுத்து அவர் முகத்துல தடவிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மார்ச்சரி பாய் வரதுனால அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி பாயும் சுவாதியோட பாடி எடுத்துட்டு மார்ச்சரிக்கு கொண்டு போறாரு. அங்க கதவை சாத்திட்டு நம்ம சுவாதி கூட செக்ஸ் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த பக்கம் போற நம்ம திலீப்பை பாக்குறாரு. அவரை மார்ச்சரிக்குள்ள கூட்டு வந்து நம்ம சுவாதியோட பாடியை காமிச்சு நீ இவரை ரொம்ப நேசிச்சதை எனக்கு தெரியும், அதனால இப்ப நீ அவரை ஆசை தீர அனுபவிச்சுக்கோ, வெளியே யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி உனக்கு பயமா இருந்தா சரக்கு அடிச்சுட்டு அனுபவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறாரு. உடனே நம்ம திலீப்பும் அங்க இருக்கிற சரக்கு அடிச்சுட்டு நம்ம சுவாதி கூட செக்ஸ் வச்சுக்கிறாரு. ஒரு நாள் இந்த கதை சொல்லிட்டு இருக்க அந்த லேடி டாக்டரோ மார்ச்சரிக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஜன்னல் வழியே எட்டி பாக்குறாங்க. அப்ப நம்ம திலீப்போ இன்னொரு டெட் பாடி கூட செக்ஸ் வச்சிருக்கத அவங்க பாத்துடுறாங்க. உடனே அங்க இருந்து ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம திலீப்பை சஸ்பெண்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம மார்ச்சரி பாயை பத்தி தெரிஞ்சதுனால அவர் அடுத்த நாள் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதாகவும் அந்த டாக்டர் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிற மெயின் டாக்டரோ அப்ப திலீப் வந்து நெக்ரோபோலியாவோட வியாதியில தான் அஃபெக்ட் ஆயிருக்காரு. அவங்க பொணங்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பொணங்கள் தான் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு மெடிக்கல்ல எந்தவித கியூரும் கிடையாது. அவங்களே இது தப்புன்னு சொல்லி திரும்பி வெளியே வந்தாதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த லேடி டாக்டரோ நம்ம திலீப் கண் முழிச்சு என்ன பார்த்தா கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம இன்ஸ்பெக்டரும் உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டரை இங்க போட்டுட்டு போறதா சொல்றாரு. நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நமக்கு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி திவ்யா கால் பண்ண 2 காலுமே வெவ்வேறு டவரை காட்டுதுன்னு சொல்ல உடனே நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த 2 டவரும் ஓவர்லாப் ஆகிற ஏரியாவை சொல்றாரு. அப்ப அவரும் துறைப்பாக்கம் காந்தி நகர் எக்ஸ்டென்ஷன் 5th மெயின் ரோடு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. சிங்கப்பெருமாவோட ஆபீஸ்க்கு வர நம்ம ரேகாவோ அந்த குழந்தைய பத்தி அவர்கிட்ட கேட்கிறாரு. அவரோ உங்களுக்கு மாவுலாம் வந்து சேர்ந்துரும், அதை பத்தி எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம போலீஸும் அவர் காலிலேயே சுட்டு அந்த குழந்தைய அங்கிருந்து மீட்டு கூட்டு போறாங்க. மயக்கத்துல இருக்கிற திவ்யாவோ எந்திக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கத்தியை எடுத்து அங்க கையில கட்டப்பட்டிருக்க கயிறை அறுத்துட்டு அங்க இருந்து கதை வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. இதனால பக்கத்துல இருக்கிற ஜன்னலை உடைச்சு அது வழியா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க.
ஹாஸ்பிட்டல் மயக்கத்துல இருந்து எந்திக்கிற திலீப்போ அந்த லேடி டாக்டரோட கழுத்துலயே சிசர் வச்சு குத்திடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க ரூம் விட்டு வெளியே வர நம்ம திவ்யாவை அங்க சங்கிலியால கட்டப்பட்ட நாயோ அவுத்துக்கிட்டு இவங்கள துரத்திக்கிட்டு வருது. அப்ப அந்த சங்கிலியோ ஒரு குச்சில மாட்டிக்கிறதுனால அந்த நாயார நகர முடியல. இந்த நேரத்துல அந்த கேட்டை குதிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கும் போதுதான் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த மோதிரத்தை பாத்ரூம்லயும் மிஸ் பண்ணிட்டதுனால மறுபடியும் அங்க போய் அதை எடுத்துட்டு வந்து கேட்ல எகிரி குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அவங்களோட பேக் மட்டும் தான் இருக்கு. நம்ம திவ்யாவை அங்க காணோம். அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வர நம்ம திவ்யாவோ பக்கத்துல இருக்கிற பார்மசிக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு கொலகாரன் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கதா சொன்ன உடனே அவங்களும் ரூமுக்குள்ள சேஃபா இருந்துருங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போறாங்க. நம்ம திவ்யாவோ கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறதா சொல்ல கண்ட்ரோல் ரூம்ல உள்ளவங்களும் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி இதை சொல்றாங்க. உடனே அவரும் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க, நானும் அங்க வந்து சேர்றதா சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆன நம்ம திலீப்பும் அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில நம்ம திவ்யா இருக்கிற அதே மெடிக்கல் ஷாப்ல நிறுத்திட்டு அங்க இருக்கிற பாட்டி கிட்ட பெயினுக்காக ஒரு மாத்திரை கேட்கிறாரு. இந்த நேரத்துல அந்த பாட்டிக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி அந்த பொண்ணை நாங்க வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போனை வைக்கிறாங்க. உடனே நம்ம திலீப்பும் என்ன மேட்டர்ன்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட கேட்க அவங்களும் நம்ம ஸ்ட்ரீட்ல ஒரு கொலகாரன் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல தான் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம திலீப்பும் அந்த கடையோட ஷட்டரை உள்ளாப்புல க்ளோஸ் பண்ணிட்டு அங்க கீழே கிடக்கிற சுத்தீரை எடுத்து பாட்டியோட தலையில பலமா அடிச்சுட்டு உள்ள போய் ரூம்ல இருக்கிற நம்ம திவ்யாவை இழுத்துட்டு அங்கிருந்து கூட்டு போக ட்ரை பண்றாரு. அப்ப அந்த பாட்டியோட ஹஸ்பண்டும் மிலிட்ரியில இருக்கிறதுனால அவர் துப்பாக்கியை எடுத்து நம்ம திலீப்பை மிரட்டி நம்ம திவ்யாவை அங்கிருந்து ஓடி போக சொல்றாரு. உடனே நம்ம திலீப்பும் அந்த தாத்தா கையில இருக்கிற துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு உடனே நம்ம திவ்யாவை துரத்த ட்ரை பண்ணும் போது அந்த தாத்தா மறுபடியும் நம்ம திலீப்போட காலை பிடிச்சி இழுத்துக்கிறாரு. உடனே சுத்தியில எடுத்து அந்த தாத்தாவோட தலையில அடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே ஓடி போற திவ்யாவை நம்ம திலீப் துரத்திக்கிட்டே போறாரு. இங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வர அந்த ஃபோர்ஸும் நம்ம இன்ஸ்பெக்டரும் ஷட்டரை உடைச்சுக்கிட்டு உள்ள வரும்போது தான் பாட்டி இறந்து கிடக்குறாங்க. தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதனால அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றாங்க. இங்க திவ்யாவை துரத்திக்கிட்டு திலீப் போயிட்டு இருக்காரு. இங்க திலீப்பை துரத்திக்கிட்டு இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஓடி வந்துகிட்டு இருக்க திவ்யாவோ ஒரு சிமெண்ட்ரிக்குள்ள நுழையிறாங்க. அங்க ஒரு தோட்டப்பட்ட குழிக்குள்ள மறைஞ்சி இருக்கும் போது பின்னாடி வர திலீப்போ நம்ம திவ்யாவோட தலைமுடியை பிடிச்சி மேல தூக்கி அங்க மண்ணள்ளி போடுற கம்பியை எடுத்து அவங்கள அடிக்க போற நேரத்துல அங்க வர நம்ம இன்ஸ்பெக்டரோ அதை தள்ளி விட்டுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டரும் திலீப்பும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம திலீப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அடிப்பட்ட அந்த இடுப்புலயே அடிச்சு அவரை சரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்பியை எடுத்து நம்ம திவ்யாவை அடிக்க போற நேரத்துல அங்க வர இன்ஸ்பெக்டரோ நம்ம திலீப்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு திவ்யாவை அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக சொல்றாரு. ஆனா திவ்யாவும் அந்த மண்ணால்ற இன்னொரு கம்பியை எடுத்து அந்த கம்பியாலேயே நம்ம திலீப்போட தலையில 4-5 தடவை ஓங்கி அடிக்க அவங்க கீழே விழுகிறாரு. திவ்யா இருக்கிற சிமெண்ட்ரி கிட்டேயே ரேகாவோ தியாவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. திவ்யாவும் தியாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிற நம்ம திவ்யாவை அவங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ அவங்க பொண்ணை கூட்டு வந்து சந்திக்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டரோ நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் நான் தான், அதை நான் எதை பண்ணியும் சரி கட்ட முடியாது, இருந்தாலும் உங்க பொண்ணுக்காக நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மறக்க முடியாத நாள், ஆனா தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்த்டே அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவுக்கு ஒரு கேக்கை வாங்கி கொடுத்து அதை கட் பண்ண சொல்லி விஷ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. நம்ம திவ்யாவும் தியாவும் அந்த கேக்கை மாறி மாறி பூசி விளையாண்டுகிட்டு இருக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் நடிச்சிருக்க நம்ம கயலானதியோ கணவனோட மகிழ்ச்சியா வாழும் போது துள்ளலான நடிப்பும், அவரோட தந்தை தன்னை வெறுத்து ஒதுக்கும் போது வருந்துறதும், அதே மாதிரி சைக்கோ கிட்ட மாட்டி தவிக்கிறதும், இப்படி காட்சி சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துல சைக்கோ வில்லனா வர நம்ம ஆர்கே சுரேஷும் அதிகம் வசனம் பேசாம மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்துல நடிச்சிருக்க போலீஸ் அதிகாரியா வருபவரும் நம்ம ஆனந்தியோட குழந்தையா நடிச்சிருக்க சிறுமியும் அருமையா நடிச்சிருக்காங்க. இந்த படம் த்ரில்லர் படம்னு கொஞ்சமாவது உணர்வு தர்றதே நம்ம சுதர்சனோட பின்னணி இசைதான். படத்துல அடுத்தடுத்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி ரசிகர்களே சொல்லிடுறாங்க. மொத்தத்துல சொல்ல வந்த விஷயத்துல புதுமை இல்லாட்டியும் கயலானதியோட சிறந்த நடிப்புக்காகவும் சைக்கோ வில்லனா மிரட்டி இருக்கிற நம்ம ஆர்கே சுரேஷ்காகவும் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.